வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி தமிழ் வீடியோவில் குரூப் 2 குரூப் 4 ஃபாரஸ்டர் தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ் வகுப்பு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி பிப்ரவரி 7 நடத்துறாங்க. அதற்கான ஒரு பிரிவு தான் இந்த தமிழ் வீடியோ. இலக்கணம் என்பது ஒரு மொழியை தவறின்றி பேசவும் எழுதவும் தேவைப்படக்கூடிய ஒரு கருவி. அந்த இலக்கணத்திற்கு அந்த மொழிக்கு எழுத்துக்கள் தேவை. எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் சொல். நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம். சொற்களுடைய வகைப்பாடு, குறிப்பாக வினைச்சொற்களுடைய வகைப்பாடு நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, சொல் எழுத்துக்கள் பல சேர்வது மட்டுமல்லாது பொருள் தர வேண்டும். எழுத்துக்கள் ஒன்னா சேர்ந்து மட்டும் இருக்கக்கூடாது, ஆனா பொருள் தரணும். எடுத்துக்காட்டு, இப்போ எழுத்துக்கள் பல சேர்ந்தனா எழுத்துக்கள் பல சேர்ந்தா மட்டும் கிடையாது, மீனிங் தரணும். அதான் சொல். அந்த சொற்கள் இலக்கணத்தில் 4 வகை சொல்லுவாங்க, செய்யுள்கள்ல 4 வகை சொல்லுவாங்க. இப்ப இலக்கணத்துல பார்க்கிறப்ப பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரிங்களா? செய்யுள நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஞாபகம் வச்சுங்க, இலக்கணத்துக்குரிய சொற்கள் 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். செய்யுளுக்குரிய சொற்கள் 4: இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இதுல வேறுபாடு உண்டு. இப்போ சொற்கள் பெயர், வினை, இடை, உரி. சரிங்களா? பெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை குறிப்பது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் பல வகைப்படும். சரிங்களா? இப்ப புத்தகம் ஒரு பொருளுடைய பெயர், அதனால பெயர்ச்சொல். சரிங்களா? அப்ப நீங்க பெயர்னா என்ன, வினை டிஃபரன்ஸ் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பெயர்ச்சொல் காலம் காட்டாது, எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர். நான் சொல்றேன் பிறகு. இப்ப பாருங்க, பெயர்ச்சொல் உருவை ஏற்கும். அப்ப வினைச்சொல் என்ன பண்ணும், காலம் காட்டும். சரிங்களா? அப்ப ஒரு பெயர்ச்சொல் அப்படின்னா வேற்றும் உறுப்புகளை ஏற்கும். சரிங்களா? வேற்று உறுப்புகள் என்பது ஐ, ஆல், கு, இன், அது, கண். சார், இந்த உருவங்கள் தேவையா அப்படின்னா தேவை. நான் எடுத்துக்காட்டு எழுதணும் பாருங்க. விஜய், அஜித் அடித்தான். பாருங்க, இதுவும் பெயர் சொல்லு, இதுவும் பெயர் சொல்லு, இது வினை முற்று, வேர்பு. இப்ப யார் அடித்தானோ ஒரு பொருள் உங்களுக்கு விளங்கல. அப்போ இந்த பெயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த விஜய்க்கு ஐ போட்டீங்கன்னா விஜயை அஜித் அடித்தான் வரும் உங்களுக்கு. இந்த வேற்று உறுப்புகளை ஐ இங்க போட்டீங்கன்னா விஜய் அஜித்தை அடித்தான்னு வரும். அப்போ என்னன்னா, ஒரு பெயர்ச்சொல் தான் உறுப்புகளை ஏற்கும். சரிங்களா? அப்போ அந்த பெயர்ச்சொல்லோட பொருளை விளங்க வைப்பதுதான் வேற்றுமை. அப்போ வினைச்சொல் பாத்தீங்கன்னா காலம் காட்டும். சரிங்களா? காலம், முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காட்டும். இடைச்சொல் பாருங்க, ஒரு பெயருக்கும் வினைக்கும் இடையில வருதுதான் இந்த இடைச்சொற்கள். இங்க பாருங்க, தோசை தான் வேண்டும். பாருங்க, தோசையும் நவுனு, வேண்டும் வெர்பு. என்ன பொருள் அப்படின்னா, இப்ப தோசை வேண்டும் அப்படின்னா ஒரு பொருள் தான். தோசை தான் வேண்டும்னா தோசை மட்டும் தான் வேண்டும், மட்டும் இடைச்சொல்லுதான், தான்றது இடைச்சொல்லுதான். அப்போ ஒரு பெயருக்கு வினைக்கடியில் வரதான் இடைச்சொற்கள். இந்த பெயர் சொல், வினைச்சொல், சொல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு வழக்கிலையும் வரும், இலக்க வழக்கிலையும் வரும். ஆனால் உரிச்சொற்கள் ஆங்கிலத்துல ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க, அது இலக்கிய வழக்கில் மட்டும்தான் வரும். நீங்க அந்த காலம் கூற்று கேட்கிறப்ப கேட்பாங்க. இப்ப பெயர் சொல் காலம் காட்டாது, உருவை ஏற்கும். வினைச்சொல் காலம் காட்டும், உருவை ஏற்காது. இடைச்சொல் பெயருக்கும் வினைக்கு இடையில வரதுதான் இடைச்சொல். பெரும்பான்மை இடையில வரும், சிறுபான்மை இறுதியிலையும் வரும். உரிச்சொற்கள் பேச்சு வழக்கில் கிடையாது, ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிடையாது, இலக்கிய வழக்கில் மட்டும்தான் வரும். அந்த உரிச்சொற்கள் பாத்தீங்கன்னா பல சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள். பாருங்க, சால, உரு, தவ, நனி, கூர், கழி, இதெல்லாம் பல சொற்கள், மெனி வேர்ட்ஸ் பட் ஒன் மீனிங். மிகுதின்ற ஒரு பொருள் மட்டும்தான் உண்டு. எடுத்துக்காட்டு, சால பேசினேன், உருப்பசி, தவமுனிவர், கூர் முனை அப்படின்னா இந்த கூர்னா ஷார்ப், மிகுதின்ற பொருள் தான் உண்டு. ஆனால் ஒரு சொல் பல பொருள். கடி, அவனை நாய் கடித்தது, ஒரு கடின்ற ஒரு சொல்லுதான் பாத்தீங்கன்னா நாய் கடித்ததுன்னா வேற ஒரு பொருள், ஆசிரியர் கடிந்து கொண்டார்னா வேற ஒரு பொருள், கடி உயர் கட்டிடம், கடி உயர் மனம் தான் வேற ஒரு பொருள். அப்ப அந்த வகையில் பார்க்கிறப்ப சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இருக்கு. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். பெயர்ச்சொல் காலம் காட்டாது, வினைச்சொல் காலம் காட்டும். பெயர்ச்சொல் என்ன பண்ண, உருவுகளை ஏற்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, இப்போ புத்தகம், புத்தகத்தால் உருவுகளை ஏற்கும். சரிங்களா? இப்போ அந்த வகையில இந்த 4 வகை சொற்கள்ல இந்த வீடியோல பார்க்க போறது வினை சொற்கள். வினைனா என்ன, செயல், ஆக்ஷன். சரிங்களா? அதான் வினை சொற்கள் பாக்குறப்ப பாருங்க, நான் சொல்ல பாருங்க. நான் பாடம் படித்தேன். நான்றது சப்ஜெக்ட், படித்தேன் பிரிடிகேட். சரிங்களா? தமிழ்ல இது எழுவாய், இது பயனிலை. என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு சொல்லுல எது இம்பார்ட்டன்டா இருக்குதோ அதான் எழுவாய், சப்ஜெக்ட். சரிங்களா? எழுவாய் செய்யக்கூடிய செயல் தான் பிரிடிகேட், பயனிலை. சரிங்களா? நான் பாடம் படித்தேன். அப்ப பாத்தீங்கன்னா இது எழுவாய்,
இது பயனிலை. இது செய்யப்பட்ட படிக்கப்பட்ட பாடம். சரிங்களா? அப்ப இந்த சென்டென்ஸ்ல எது வந்து உங்களுக்கு வினைச்சொற்கள்? படித்தேன். சரி சரி, வினைச்சொல்ல என்ன அப்படின்னா பாருங்க, செயல் முடிந்தும். ஒரு வினைச்சொல்ல செயல் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும். அது முடிந்தால் முற்று. பாருங்க, ஒரு செயல் முடிந்தால் அது முற்று, செயல் முடியவில்லை என்றால் அது எச்சம். எச்சம்னா பெண்டிங். சரிங்களா? சில பேசுவாங்கல்ல, வந்து சென்று போய் அப்படி நம்ம பதட்டமா பேசுவோம். அப்புறம் வந்து பேசி சென்று அப்படின்னா வந்து பேசி சென்று எல்லாமே வினை எச்சம். அப்ப முற்று என்ன? வந்தேன், பேசினேன், சென்றேன். இதான் டிஃபரன்ஸ், ஞாபகம் வச்சுங்க. அப்போ வினை முடியாமல் இருப்பது எச்சம். அந்த எச்சம் இரண்டு வகைப்படும். எச்சம் இரண்டு வகைப்படும். தெளிவாயிடுச்சுங்களா? சரிங்களா? வினைச்சொற்கள் வந்து காலம் காட்டும், திணை, பால், எண், இடம் எல்லாமே காட்டும். வினை எச்சம், வினை முற்று என்ன அப்படின்னா வந்து ஆக்ஷன் முடிஞ்சா முற்று, முடியலனா எச்சம். அந்த எச்சம் இரண்டு வகைப்படும். அதை நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, எச்சம், பெயரெச்சம், வினை எச்சம். எடுத்துக்காட்டு பாருங்க. படித்த என்ன வரும் அடுத்து? கல்லூரி. பார்த்த படம் அப்படிதான் வரும் உங்களுக்கு. பாருங்க, ஒரு வினைதான், ஞாபகம் வச்சுக்க. படித்த ஒரு ஆக்ஷன், வந்து ஆக்ஷன். சொல்ற பாருங்க, ஒரு வினை முடியாமல் நின்று பெண்டிங்கா இருந்து பெயரோடு சேரும். பாருங்க, படித்த கல்லூரி. உங்களுக்கு பார்த்த படம் அப்படின்னு வரணும். உங்களுக்கு பாருங்க, ஒரு எச்சம் பெயரோடு சேர்ந்தா அது வந்து பெயர் எச்சம். பாருங்க, ஒரு வினை எதோடு சேருது? பெயர் சொல்லோட சேருது. இது எப்படி சார் ஞாபகம் வச்சதுன்னா, பெயருக்கு முன்னாடி எச்சம் வரும். எப்படி? கல்வென்ற ஒரு நவுனு, அந்த பெயருக்கு முன்னாடி எச்சம் வருதா? அதான் பெயர் எச்சம். இன்னும் எளிமையா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு வினை எச்சம் பெயரோடு சேரும். பாருங்க, ஒரு வினை எச்சம் பெயரோட சேருது, அதனால்தான் பெயர் எச்சம். இதெல்லாம் காரணம் கூட்டுல கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எச்சம் பெயரோடு சேர்ந்தால் பெயர் எச்சம். சரிங்களா? அதே எச்சம் ஒரு வினை முற்றோடு சேர்ந்தா அது வினை எச்சம். பாருங்க, வந்து போனான், எழுந்து நடந்தான். பாருங்க, இது நவுனு, இது வேர்பு, ஃபைனட் வேர்பு. பாருங்க, வந்து போனான், எழுந்து நடந்தான் அப்படின்னா பாருங்க, இதுவும் எச்சம் தான், இதுவும் எச்சம் தான். பெயரோடு சேர்ந்தா பெயர் எச்சம், வினை முற்றோடு சேர்ந்தா அது வினை எச்சம். அப்ப என்னன்னா பாருங்க, இது வினை முற்று. வினை முற்றுக்கு முன்னாடி எச்சம் வரணும், இல்ல ஒரு இடம் வினை எச்சத்துக்கு அப்புறம் வினை முற்று வரணும். இதான் வந்து வினை எச்சம். சரிங்களா? எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, பார்த்த படம் தான் வரும், படித்த புத்தகம் தான் வர வேண்டும். அதான் அப்ப வந்து ஒரு எச்சம் பெயரோடு சேர்ந்தா பெயர் எச்சம், ஒரு எச்சம் வினை முற்றோடு சேர்ந்தால் அது வினை எச்சம். சரிங்களா? அடுத்துல பாக்குறப்ப, இப்ப தேர்வு நோக்கில் பார்க்கும் பொழுது நம்ம பல முறைகள் தேர்வுகள் கேட்கப்பட்ட ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்கிறவங்களுக்கு ஒரு வினை கொடுத்துருவாங்க, ஒரு வேச்சல் கொடுத்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பால்ன்றது பாத்தீங்கன்னா என்னன்னா, இங்க பாருங்க, பார்த்தான். எப்படி பிரிப்பீங்க? பார் பிளஸ் இத்து பிளஸ் ஆனு பிரிப்பீங்க. இதுதான் வந்து வேர்ச்சொல். ரூட், இங்கிலீஷ்ல அது ரூட். இப்ப அந்த ரூட் கொடுத்துருவாங்க, அதனுடைய பெயர் எச்சம், அதனுடைய வினை எச்சம், அதனுடைய தொழில் பெயர் அப்படின்னு நீங்க தேர்வுல கேட்பாங்க. பாருங்க, பார் என்பது வேர்ச்சொல். நான் சொன்னது உங்களுக்கு. இப்ப பார் என்பது என்ன ஆகும்? பார்த்த அப்படின்னா படம். ஒரு வினை ஒரு எச்சம் பெயரோடு சேர்ந்தா அது பெயர் எச்சம், நவுன் வரவே வராது. ஒரு வினை முடியாமல் இருந்து வினை முற்றோடு சேர்ந்தா அது வினை எச்சம். சரிங்களா? ஒரே சொல்லுதான், நம்ம பல ஃபார்மெட்ல கொண்டு போறோம். பாருங்க, பார். சரிங்களா? பார்த்த படம், பார்த்த காதலி. காதலி நவுனு, அதாவது பெயர் எச்சம். பார்த்து, நீங்க சொல்றீங்க நீ பார்த்து பேசு, பார்த்து பேசினேன், அது வந்து உங்களுக்கு வினை எச்சம். அப்ப பார்த்தல் என்பது தொழில் பெயர், பார்த்தல் என்பது தொழில் பெயர். அப்ப பார்த்தான் என்பது வினை முற்று. பார்த்தல் என்பது ஒரு செயல் முடிந்தால் அது முற்று, முடியவில்லை என்றால் அது எச்சம். சரிங்களா? நான் சொன்ன உங்களுக்கு பெயர் சொல் காலம் காட்டாது, எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர். திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு, நவுன். சரிங்களா? அப்ப ராமன் ஒரு நவுன், பெயர் சொல்லு, அது காலம் காட்டாது. ராமன் சாப்பிட்டால் சாப்பிட்ட காலம் காட்டும். அப்ப காலம் காட்டினால் அது வினைச்சொல், காலம் காட்டவில்லை என்றது பெயர் சொல். எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர். என்ன அப்படின்னா பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு, ஒரு பாருங்க, அவள் குழந்தையை பெற்றாள், அவள் குழந்தையை பெற்றாள். அவன் சினிமாவிற்கு சென்றான். சென்றான் எதை குறிக்குது? செயலை குறிக்குது. சரிங்களா? வினை முடிச்சு போச்சு. அப்போ செயலை குறித்தால் அது வினை முற்று, செய்தவரை குறித்தால் அது வினை எச்சம். சரிங்களா? சினிமா வந்தது படிக்காதவன், அவன் படிக்கவில்லை, அவன் படிக்கலைன்றது பத்தின உங்களுக்கு, அதாவது படிக்கவில்லை என்றால் அது வினை முற்று.
செயலை குறிக்காம பர்சனை குறிச்சா அது என்னது? வினையால் அணையும் பெயர். அவள் குழந்தையை பெற்றார், பெற்றவள். பாருங்க வினைமுற்று சொல்ற பாருங்க. வந்தான், வந்தவன். சென்றான், சென்றவன். சாப்பிட்டான், சாப்பிட்டவன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அது செயலை குறிக்கும், இது பர்சனை குறிக்கும். சரிங்களா? அதுதான் வினையால் அணையும் பெயர் மட்டும்தான் உங்களுக்கு காலம் காட்டும். பெயருக்கு என்ன பண்பு உண்டு? உருவுகளை ஏற்கும். பாருங்க, பார்த்தவன், பார்த்தவனை, பார்த்தவனை அடித்தேன். சரிங்களா? உருவுகளை ஏற்கும். இலக்கணத்தில் என்னன்னா டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயர்ச்சொல் காலம் காட்டாது, உருவுகளை ஏற்கும். வினைச்சொல் காலம் காட்டும். திணை, எண், பால் எல்லாமே வினைச்சொல் காட்டும். அந்த வினைச்சொல் பார்க்கிறப்ப 3 இடங்களுக்கும் பொதுவா வரும். உங்களுக்கு வாக்கியத்தில் திருத்தம் செய்கிற வரும். உங்களுக்கு 3 இடம் என்னன்னா தன்மை, முன்னிலை, படற்கை. சரிங்களா? இப்போ நான் சினிமாவிற்கு சென்றான் வராது. ஏன் வராது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் தன்மையில் ஆரம்பிச்சா தன்மையில் தான் முடியணும், சிங்குலர் ஆரம்பிச்சா சிங்குலர் தான் முடியணும். உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நான் சினிமாவுக்கு சென்றன் வராது. ஏன்னா நான் சினிமாவுக்கு சென்றேன் தான் வரணும். சிங்குலர் அதாவது தன்மையில் ஆரம்பிச்சு ஒரு தன்மையில் தான் முடியணும், சிங்குலர் ஆரம்பிச்சு சிங்குலர் தான் முடியணும். பாருங்க, நான் சென்றேன், நாம் சென்றோம், நீ சென்றாய், நீங்கள் சென்றீர்கள், அவன் சென்றான், அவள் சென்றாள், அவர்கள் சென்றனர், அது சென்றது, அவை சென்றன. அப்படிதான் உங்களுக்கு இலக்கணத்துல உங்களுக்கு வரும். அந்த வகையில பெயர்ச்சொல் முக்கியம். அந்த பெயர்ச்சொல்களை பார்த்தீங்கன்னா பல வகை உண்டு. இடுகுறி பெயர், காரண பெயர், அவுகு பெயர், தொழில் பெயர்னு பல வகை உட்படும். வினைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு செய்வினையை கொடுத்துருவாங்க, செயற்பாட்டு வினையை கேட்பாங்க. சார் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு பர்சன் முதல்ல வந்தா யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவர் முதல்ல வந்தா செய்வினை. அவர் செய்த பொருள் அது செயற்பாட்டு வினை. சரிங்களா? இப்போ வள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். பர்சன் முதல்ல வந்தா செய்வினை. திருக்குறள் வள்ளுவரால் இயற்றப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா செய்வினையில ஐவரு போறோம், செயற்பாட்டு வினையில ஆழ்வுரு போறோம். சரிங்களா? இதுதான் வேறுபாடு. அப்ப இந்த வகுப்புல நம்ம இந்த தமிழ் வீடியோல பார்த்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சொற்கள் 4 வகை. இலக்கணத்துல பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். செய்யுள்ள திரிசொல், ஐயசொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இலக்கணத்துல நம்ம பார்த்த பகுதி வினைச்சொல். வினை என்றால் செயல். அது செயலை குறிக்கும். திணை, எண், பால், இடம் எல்லாமே காட்டும். வினைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படற்கை 3 இடங்களையும் வரும். நம்ம இன்று பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சம் பார்த்து அதாவது வினைச்சொற்கள்ல ஒரு செயல் முடிந்தால் முற்று, முடியவில்லை என்றால் எச்சம். அந்த எச்சம் 2 வகைப்படும். ஒரு எச்சம், ஒரு வினை எச்சம், பெயரோடு சேர்ந்தால் பெயரெச்சம். சரி, எளிமையா சொல்லலாம். ஒரு செயல் முடியாம பெயரோடு சேர்ந்தால் பெயரெச்சம், ஒரு செயல் முடியாம வினை முற்றோடு சேர்ந்தால் அது வினையெச்சம். அப்ப ஒரு எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடு. பாருங்க, சாப்பிடு சொல்லு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டேன், அது வினை முடிச்சு போச்சு. அதோட பகுதி என்ன? சாப்பிடு. பாருங்க, சாப்பிட்ட தோசை அப்படின்னா பெயரெச்சம். சாப்பிட்டு பார்த்தான்னா அது வினையெச்சம். சாப்பிடுதல் அப்படின்னா தொழில் பெயர். சாப்பிட்டேன் என்றால் அது வினைமுற்று. சாப்பிட்டவன் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். இதுதான் இந்த டிஃபரன்ஸ். நன்றி.